ஒரு வேனை எடுத்து அதை வீடாக மாற்றி இருக்கிறோம் போகிறோம். எவ்வளவு செலவாயிட்டு என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்சு நாங்கள் நீங்களும் இது மாதிரி செய்ய விரும்பினீங்கள். நான் வந்து யார் யாரை தொடர்பு கொள்ளலாம் என்ற சகல விதமான தொடர்பு விளக்கங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தரப்படும். அது 3 லட்சத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டீரியல் எல்லாமே வந்து செய்யலாம்னு நினச்சேன். நான் அதுக்கு பிறகு செய்து முடிகிற கட்டத்தில் கிட்டத்தட்ட 4 இதிலே இருக்குது. அதில் மட்டும்தான் செய்வாங்க. நீங்கள் அங்கே கொண்டு விட்டீங்கன்னா செய்து தருவாங்க. ஆனால் உங்களோட சொத்தை எழுதி வேண்டிடுவாங்கன்ட்டு சொல்லிதான். சரி, ஆனால் அங்கே விட்டால் மேலே அப்படி தான் நடக்கும். நாங்கள் ஏமாற்றப்பட்ட ஆள், எங்களுக்கு வந்து சதி செய்த ஒரு ஆள் என்று சொல்லலாம். நாங்களே ஏற்கனவே நொந்து நூடுல்ஸாக போயிருக்கிற தருணத்தில் வந்து அவருடைய பேங்கில் போட்டக்கூடிய ரிசீட் என்னுடைய கையில் இருக்குது. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். பார்த்தீங்கன்னா ராசாத்தி முழுமையாக தயாராகிட்டு கிட்டத்தட்ட 120 நாள் உழைப்பு, பல பேருடைய உழைப்புல இந்த விஷயம் வந்து நாங்கள் செய்து முடிக்கிறோம். ஒரு வேனை எடுத்து அதை வீடாக மாற்றி இருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலே இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செய்திருக்கிறோம்ன்றது வந்து எங்களுக்குமே வந்து சந்தோஷம். இன்றைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது. சில அனுமதிகள் பெறணும், அதுகளுக்காண்டி பார்த்துருக்கிறோம். அதோட இன்றைக்கு வேன் கொண்டரேக்கு சில பேர் பார்த்துருப்பீங்க, கொண்டரேக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கு என்ன மாதிரி இருக்குன்றது அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு இந்த பயணத்தில் வந்து யார் யார் இருந்தவ உறுதுணையாக இருந்தவ அந்த ஸ்டோரியை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். எவ்வளவு செலவாயிட்டு என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்சு நாங்கள் நீங்களும் இது மாதிரி செய்ய விரும்பினீங்கள். நான் வந்து யார் யாரை தொடர்பு கொள்ளலாம் என்ற சகல விதமான தொடர்பு விளக்கங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தரப்படும். அதோட கிளியர் அடித்த உடனே வந்து அப்படியோ மினுங்குது பளபளக்குதுன்றது தான் சொல்லலாம். ராசாதியை பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து நீங்கள் இந்த காணொலியில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட மேலே சோலார் பூட்டி இருக்குது, தண்ணி டேங்க் பூட்டி இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன வசதிகள் இருக்குன்றது அப்படியோ பாருங்கள். உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் படுத்துருக்கு. இந்த சொல்லேக்கு பாருங்க ஒரு ஆள் படுத்துருக்கு. அதே மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பீங்க அதானே, படுத்திருப்பான்னு சொன்னவங்க. படுத்திருப்பான் படுத்துடுறா, நாங்கள் வர்ற வீடியோ வெளியில் நாங்கள் கேட்க உள்ளுக்குள்ளே கேட்டுட்டு காய்ச்சிட்டான். இவ்வளோ வெயிலுக்குள்ள நாங்கள் இந்த வாகனத்தை நிப்பாட்டி இருந்தாலும் வந்து எங்களுக்கு உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு குளிர்மையாக தான் இருக்கு. தொடரும். இப்போ எங்களோட வேன் வீட்டுக்குள்ளான் இருக்கிறோம். வெளியில் எவ்வளோ புக்கையாக இருந்தாலும் இந்த நடு உச்சி வெயிலுக்குள்ள நிப்பாட்டி இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே நல்ல குளிர்மையாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து இந்த பிவிசி போர்டுகள் நாங்கள் பயன்படுத்தினோம். அதுக்கு மேலால் வந்து அலுமினியம் ஃபாயில் அந்த வெக்கையை உள்ளே எடுக்காத இது கோடிங் எல்லாமே போட்டு செய்தபடியாக வந்து எங்களுக்குமே வந்து நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது. சரி, இந்த பயணம் எங்களோட வேன் தொடக்கத்தில் எடுத்த வேன் எடுக்க காயன் நின்று ஒரு விஷயம் வந்து சொன்னான். அதால் கணக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது. சரியா, அந்த வேன் எடுத்ததுலேருந்து இத்தனை நாள் மட்டும் எத்தனை நாள் ஆகிட்டு காயன் தான் நின்றான். 120 நாள் கிட்ட 113 நாள். அது அந்த 7 நாளும் விட மாட்டீங்க. சரி, 113 நாளில் நாங்கள் இந்த வேனை வந்து வீடாக மாற்றிக்கிறோம். ஆனால் நாங்கள் தொடக்கத்தில் எத்தனை நாள் மாற்றலாம் நினச்சு 15 நாள்ல வேனுக்கு வேலையை முடிக்கிறோம். ஒரு 100 லட்சம் அதான் இந்த வலிக்கிறோம் 100 நாள்டா, 3 மாசம்டா, 90 நாள்டா. ஐயோ, 4 மாசமா அது வேறுங்க வேன் செய்ய வலிக்கிட்டு. சரி, நல்லதுதானே. ஆனால் நாங்கள் செய்ய வலி கிடைக்க வந்து இப்படி அவுட்புட் வந்து கிடைக்குமென்று நாங்களே எதிர்பார்க்கல. நல்ல நேர்த்தியாக வந்து கிடைச்சிருக்கு. காலம் தாமதிச்சாலும் வந்து எங்களுக்கு அது இந்த பெருமதிக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிருக்குன்னு. தொடக்கத்தில் நான் இந்த வாகனத்தை வந்து 3 லட்சத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டீரியல் எல்லாமே வந்து செய்யலாம்னு நினச்சேன். நான் அதுக்கு பிறகு செய்து முடிகிற கட்டத்தில் கிட்டத்தட்ட 4-5 மடங்கு கிட்ட முடிஞ்சிருக்கு. ஆனால் நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது, அது எங்களால் தான் வந்ததுன்னு நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. இதுக்கு பயன்படுத்திய பொருட்களப்படி இந்த போட்டே வந்து கிட்டத்தட்ட வெயிட்லெஸ் போட், பிவிசி போட்டுன்னு சொல்லப்படுறது. அது மூலியமாக வந்து வெயிட்டை குறைச்சி செய்திருக்கோம். இப்போ இவ்வளவு சாமான் ஏற்றிருக்கோம். ஆனால் வாகனத்தின் வெயிட் எதுவுமே வந்து கூடையில் ஒரு 2 பேர் இருக்கிற அளவு சைஸ் தான் கூடியிருக்குன்னு சொல்லலாம். 2 பேருண்டா ஒரு 200 கிலோ, ஒரு 300 கிலோ அதுக்குள்ளே வந்து வெயிட் ஏறி இருக்கும். அப்போ எங்களுக்குமே வந்து நல்ல எரிபொருள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாகனத்தின் இன்ஜினுக்கு வந்து இது இல்லை அப்படியான விஷயங்கள் இருக்கிறபடியாக வந்து அப்படி இருக்குது. சரி, இந்த வாகனத்தில் தொடக்கத்தில் நாங்கள் வேன் எடுத்துக்கொண்டு வந்துட்டு வந்து நாங்கள் 3 பேரும் வந்து கழுவினா பிறகு இப்படி ஒரு விஷயம் செய்ய போகிறோன்ட்டு நண்பர்கள், எங்களோட இன்ஜினியர்ஸ் நண்பர்கள் அப்படியான ஆக்கள்கிட்ட வந்து கொண்டே காட்டினோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கிற ஆக்களை தான். இப்போ எங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் இப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிக்க வந்து எங்களுக்கு அண்ணாமார், வாகனம் சம்மந்தப்பட்ட அண்ணாமார் சொன்னால் வந்து இலங்கையில் ஒரே ஒன்று தென்பகுதியிலே இருக்குது. அதில் மட்டும்தான் செய்வாங்க. நீங்கள் அங்கே கொண்டு விட்டீங்கன்னா செய்து தருவாங்க. ஆனால் உங்களோட சொத்தை எழுதி வேண்டிடுவாங்கன்ட்டு சொல்லிதான்.
சரி. ஆனால் அங்கே விட்டால் உண்மையிலே அப்படி தான் நடக்கும். இப்போ நாங்கள் இப்போ செய்த அமௌண்ட்டை விட ஒரு 10 மடங்கு கூடுதலான அமௌண்ட் இப்படி செய்கிறதுக்கு வந்திருக்கும். நாங்கள் செலவையும் குறைச்சி இங்கே செய்திருக்கோம். அப்படி வாகனம் சம்மந்தப்பட்ட ஆக்கள் சொன்னது. ஆனால் எனக்கு வடிவான ஒரு தெளிவான இருந்தது, இதை நாங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட ஆக்களை வச்சு செய்ய போகிறேன். இதை வந்து வீடு கட்டுற ஆக்கள், வீடு சம்மந்தப்பட்ட ஆக்களையும் வச்சு, அதோட வெல்டிங் சம்மந்தப்பட்ட ஆக்களையும் வச்சு தான் இந்த விஷயம் செய்ய போகிறேன்ட்டு எந்த மனதில் வந்து தெளிவாக நான் முன்னிறுத்தி கொண்டேன். இப்படி தான் வரப்போகுதுன்ட்டு. அப்போ இங்கே நாங்கள் மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடு சம்மந்தப்பட்ட ஆக்கள், இன்டீரியல் ஒர்க் செய்கிற ஆக்கள், மற்றது பேண்ட்ரிக்கு போட்டு அடிக்கிறார்கள், அப்படி கணக்க பேரை வந்து தொடர்பு நாங்கள் தொடர்பு கொண்ட மட்டும் எங்களுக்கு ராசண்ண எங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கிடைச்சது. அதுக்கு வந்து கிருஷ்ணா என்ற மேனிப்பாளர் இருக்கிறார், அவர் மூலியமாக தான் ராசன் என்ற தொடர்பு வந்து கிடைச்சது. அதுவும் வந்து எதேர்ச்சியா அன்றைக்கு வந்து 3 பேரை போய் சந்திச்சு வந்து நாங்கள் சந்திச்சு வேறு 6:30க்கு இந்த ராசன் என்ற ஒரு ஆள் அடித்தார், கோலடியாக வந்தார். வந்து பார்த்துட்டு செய்வோம் போயிட்டார். அப்போ நாங்களும் அவர்கிட்ட தான் செய்ய போகிறோம்னு நாங்கள் முடிவு எடுக்கல. அவரும் வந்து அந்த அமௌண்ட் தான் சொன்னவர். இப்போ நாங்கள் 3 லட்சம் வேண்டாம், சரி அதுக்குள்ள முடிப்போம் ரெண்டு நாங்களும் முடிஞ்சிருமென்று பார்த்தா அது அங்கே போய்கொண்டே இருக்கு சம்பவங்களை. இப்போ எல்லா விஷயத்துக்கும் வந்து நாங்கள் இருந்தபடியாக வந்து எங்களுக்கு அந்த பொருட்கள விலைகளால் தான் வந்து இந்த எல்லாத்துக்கு அதிகமாக வந்துன்றதை வந்து நாங்களுமே வந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது. என்ன இந்த ஒரு போட் எவ்வளோ 18,000. மற்ற சின்ன மெல்லிய போட் மேலே பயன்படுத்தியிருக்க மெல்லிய போட் அது 15,000. அப்படி போட்டே வந்து அந்த விலை, மெட்டீரியலே வந்து அந்த விலை, மற்றது அதை மினக்கட்டு வளைச்சி நெளிச்சு எனக்கு விஷயங்கள் வித்தியில் காட்டியிருக்காருண்ணா. அந்த மோதிரமும் ஒரே அளவில். எந்த மோதிரம்? இப்போ இடைக்கிடையில வேறு ஏதோ ஜோசி சொல்லுவார். சரியா? சரி. அப்படி ராசண்ணை மூலயமா தொடர்பு கிடைச்சா ராசண்ணையை வந்து எங்களுக்காக செய்து கொண்டு வந்தவர். அப்போ ராசண்ணைகிட்ட தொடர்பு கொடுக்க அன்னையாக்கள் சொன்ன வந்து நல்ல நேர்த்தியாக செய்வார். ஆனால் ஆளை விடாதேங்கோ, ஆளை விட்டால் ஆளுக்கு வந்து கணக்கு வேலைகள் இருக்குது தானே. இப்போ ஒரு வேலை செய்கிற ஆளுக்கு பிஸியாக இருந்து கொண்டிருப்பார். அப்போ நாங்கள் தொடக்கத்தில் நினச்சோமே இவரங்க தான் நினச்சினாங்க. ஆனால் அவரோட பழகி ஆள் ஒரு நேரத்துக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்க மாட்டார். சரியோ, எங்களுக்கு அந்த வேலை இப்போ வேறு ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பார். செய்துட்டு அலசின்னு 1 மணிக்கு வருவேன் வாங்கிட்டுட்டா 1 மணிலேருந்து அங்கே 12 மணி இப்படி வேலை செய்துட்டு அங்கேருந்து இங்கே பிறகு 1 மணி ஆகும். 1 மணிலேருந்து எங்கள்கிட்ட வேலை செய்வார். 8 மணி 10 மணி மட்டும் போய் கொண்டிருக்கும். ஆள் அந்த அலுப்படைஞ்ச மாதிரியே இல்லை. இடைக்கிடையில் ஆளுக்கு நித்திர கொண்டாலும் நாங்கள் வர போகிறோம்னா வாங்க பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி. இப்போ அவர் வந்து அந்த பிறகு அவருக்குமே வந்து நல்ல ஒரு ஆசை ஒன்று இருந்தது, இப்படி ஒரு விஷயம் செய்யணுமென்று. ஆனால் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அந்த சந்தர்ப்பம் வந்து இதை பயன்படுத்தி கொண்டார். அவற்றை வாகனம் செய்கிற மாதிரியே எங்களுக்கு வந்து செய்து தந்தவர். என்ன பெருசாக சம்பளங்கள் எதிர்பார்க்கல. அப்போ தொடக்கத்தில் நாங்கள் நினச்சி நாங்கள் வந்து அவரை இந்த போர்டு வேலை அடிக்கிறார், இப்படி இன்டீரியல் ஒர்க் தான் செய்து தர போகிறார், மிச்ச வேலையை செய்ய மாட்டாருன்ற. ஆனால் எங்களுக்கு ராசண்ணை வந்து பெயிண்ட் அடித்து தந்துருக்கிறார், ராசண்ணை மேலே டேங்க் செய்து தந்துருக்கிறார், ஸ்டிக்கர் ஒட்டி தந்துருக்கிறார், கீழே இந்த இதுகள் காப்பெட் அடித்து தந்துருக்கிறார், மற்றது இன்டீரியல் அடித்து தந்துருக்கிறார், மற்றது ஏசி ஒன்று செய்து நாங்கள் அது கூட்டுறதுக்கு ஃபினிஷிங் செய்து தந்துருக்கிறார். சகல ஃபினிஷிங்கும் வந்து ராசன்னு எங்களுக்கு உதவியாக நின்றவர். இது வரைக்குமே வந்து இப்போ இந்த இதுக்கு தான் கூலி வேண்டினவர். மிச்ச விஷயங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ஆண்டாண்டு இப்போ பெயிண்ட் அடித்ததுக்கு எவ்வளோ ஆண்டாண்டு தம்பி இது நான் புதுசு விஷயம், இதுக்கு நாங்கள் அவருக்கு தெரியும், அவருக்கு நாங்கள் எங்களோட நல்ல ஒரு இதாக புழங்கிட்டார், நீங்கள் தர்றது தாங்கும் அவ்வளோதான். இப்போ எங்களுக்குமே வந்து தெரியாது இவ்வளோ கொடுக்கணும், புது தொழில் தான் நாங்களும், அந்த கூலி விவரங்கள் வந்து தெரியாது. அப்போ நாங்கள் கொடுக்குறத வேண்டிட்டு ஒட்டி பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வடிவாக போயிட்டு நிம்மதியாக வாங்கும் அவ்வளோதான் சொல்லுவேன். நல்ல ஒரு பொண்டிங் கொண்டு ஏற்பட்டுருக்கேன் எங்களுக்கு. அப்போ ராசன் நாங்கள் அவருக்கு பிரியா விட கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு நாங்கள் அது ஒரு கிழமை 2 கிழமைக்கு முன்னே நடந்தது. அதுக்கு பிறகு அவரே கேட்டு இஞ்சால வரைக்கும் இருக்க வாங்கடான். அந்த அவருக்கு அந்த நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு 60 நாள் 70 நாள் அவரோட நின்றுட்டு திடீரென்று ஒரு கேப் விழுந்தோன்னா அவருக்கு அந்த வளமையப்படி எங்கள் வருவாங்க, கலகலப்பாக இருக்கும். திடீரெண்டு ஆள் இல்லை என்ற ஒரு ஏக்கம் அவருக்கே வந்து வேலை முடிகிற கட்டத்தில் ராசன்னைக்கு ஒரு கவலையாக இருந்தேன். என்ன நாங்கள் அவ்வளோ இதாக பம்பளா காய்ச்சி இப்போ விடிய போனோம்னா வந்து வேலை முடிய மட்டும் நாங்களும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். ஏன்னா அவருக்குமே வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணுமன்றக்காண்டி நாங்களும் எல்லா இடத்துலையும் வந்து பங்களிப்பு செய்யணுமன்றக்காண்டி இருந்த நாங்கள் அதோட கூடுதலாக இருந்த வந்து சரி இந்த கட்டத்திலையும் வந்து சோறாமல் இருந்தவன் என்னென்னு சொல்கிறது. இப்போ நாங்களும் வேறு இடங்களுக்கு திரியக்க வந்து இப்போ அவருக்கு வேலைக்கு சமாளித்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் என்ன. அப்போ அந்த வேலை சரி ராசண்ணை எங்களுக்கு முதலாவதாக மெயினாக கிடைச்சது வந்து ராசண்ணன்ற தொடர்பிலக்கங்கள் வந்து நாங்கள் அவருக்கு கீழே கொடுப்போம். அவர் வந்து காணொலியில் வர விரும்பல, அதனால் தொடர்பிலக்கம் கொடுப்போம். நீங்கள் ராசண்ணையை வச்சு
உங்களோட சிந்தனை நீங்கள் எவ்வளோத்துக்கு சிந்திக்கிறீங்களோ அந்த சிந்தனையை வந்து பல மடங்காக உங்களோட கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருவார். அவரை பயன்படுத்தி கொள்ளுங்க. நேர்த்தியான ஒரு ஆள். என்ன ஃபுல்லாகவே எங்களுக்கு இந்த வேனுக்கு முழுமையாக ஒரு ஒர்க் செய்தவன்டா ராசண்ண என்று சொல்லலாம். சும்மா செய்யலாம் 2-3 தடவை கிழிச்சு ஒட்டியிருப்பாரு. உடுக்கு சுருக்கு வந்துடும், ஹீட் பண்ணி ஒட்டுவோம், நேராக நிற்காது, சுருக்கு இருக்கும், கிளிப்பை மண்டு கிழிச்சு போட்டு திருப்பி ஒட்டுருந்தோம். சின்ன விஷயம் பண்ணாலும் வடிவா கவனிச்சு நீட்டாக இருக்கணும். பார்க்கல முடிச்சுட்டு பார்க்கல வடிவாக இருக்கணும். அந்த மாதிரி யோசிச்சு செய்வேன். அந்த மாதிரி யோசிச்சு நல்ல நேர்த்தியாக தந்துக்கிறார். அடுத்த வேனில் செய்த வேலை வந்து சோலார் போட்டினாங்க. சோலார் பூட்டேக்க வந்து அதுக்கிடையில் ஒன்று செய்தாங்களோ அதை பிறகு சொல்லுவோம். சரியா, சோலார் போட்டினாங்க. அதுக்கு துவான்னு அவர் வந்து எங்களோட வயசை மட்டும்தான் நாங்கள் அண்ணன் மரியாதை கூப்பிட்டு துவானை வந்து இந்த சோலார் விஷயங்களை வந்து எங்களுக்கு செய்து தந்தவர். என்ன அவருமே வந்து எந்தவித லாபம் என்றது பார்க்காம அவருக்கு முடிகிற கோஸ்ட்லேயே வந்து எங்களுக்கு சோலார் வந்து பூட்டி தந்தவர். அவர் வந்து சோலார் மட்டும் இல்லை, எங்களோட மெக்கானிக் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேனில் இந்த பிரச்சனைகளும் வந்து செய்து தந்தவர். இப்போ அவரை என்னென்னு சொல்கிறது, அவர் அதுக்கு பிறகு ஸ்டிக்கர் ஒட்டுறானே தொடர்பு படுத்தி விட்டதும் அவர் தான். என்ன இப்போ அவர் நாங்கள் என்னென்னு சொல்கிறது, அவரோடையும் ஒரு நட்பு ரீதியாக பழகி எல்லாருமே இப்போவும் கோல் அடித்து கேட்டவர் வந்து என்ன ஓகேயா எல்லாம் ஓகேயாண்டு தனியாக அந்த விஷயம் மட்டும் பார்க்காம இப்போ எங்களுக்கு அந்த ஏசி ஏற்றுமதி செய்து தாரன்னு சொன்னது, இறக்குமதி செய்து தாரன்னு சொன்னது தானே, அது அவரும் வந்து இறக்குமதி சாரன்னு சொன்னவர். கணக்க விஷயங்கள் வந்து அவையில் செய்து கொண்டு வர்றார். அவரை வந்து சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம், அதோட மெக்கானிக் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செய்யலாம், மொபைல் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செய்யலாம். மற்ற வெளிநாட்டிலேருந்து ஏதாவது இறக்குமதி செய்யணுமாண்டா கூட நீங்கள் அவரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் இறக்குமதி செய்தார். அப்படியான கணக்க விஷயங்களுக்கு வந்து சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல நீட் அண்ட் க்ளீனாக வந்து செய்திருவார். அவரும் செய்யக்க எங்களுக்கு சொன்ன விஷயம் வந்து நல்ல ஸ்லோவாக வேலை செய்வார். செய்யக்க ஸ்லோவாண்டா நேர்த்தியாக ஒரு விஷயங்களை பார்த்து செய்வார். இது வெளியில் தெரியக்கூடாது, இந்த ஃபினிஷிங் இந்த அவுட்புட் வந்து வெளியில் இப்படி தெரிஞ்சால் வடிவிருக்காது, இப்படி செய்யாமட்டு கணக்கு ஐடியாக்களை கடைசியில் எங்களுக்கு இந்த ஃபயர் நெருப்பு கொளுத்துற இது கூட அவர் தான் எடுத்து கிஃப்டாக அன்பளிப்பாக தந்தவர். அவத்தி விடாது சீரியல் அப்படிதான். இதை கூட அவர் தான் கிஃப்டாக தந்தவர். நன்றி அண்ணா. சரியா, இது எங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காண்டி இதை தந்த ரொம்ப கிடைக்கிறதா. சரி, அப்போ துவான அவர்கிட்ட தொடர்பு கிடைச்சது. இப்போ அவர்கிட்ட நம்பரும் நான் கீழே கொடுப்பேன், நீங்களும் தேவைன்னா வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்கிறதுக்கு வந்து கடமைப்படுத்திருக்கிறோம். அடுத்தது பிரதானமாக செய்தது வந்து ஸ்டிக்கரிங் வேக். சுற்றி இருக்கிற ஸ்டிக்கரிங் வேக், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டிக்கரிங் வேக்ஸ் எல்லாமே வந்து ரசனை தான் செய்து வந்தது. வெளியில் இருக்கிற ஸ்டிக்கரிங் வேக் வந்து பட் இதில் வந்து நாங்கள் அகிலண்ணையை சொல்ல மறந்துட்டோம். துவானேண்ட அந்த கராஜில் நிற்கிற அகிலண்ணையன்ற அவரும் வந்து சைலண்டான அவர் வந்து இடையில் அந்த வேன்ன்றது நிற்க கோல் அடிச்சு நாங்கள் வந்து எவ்வளோ தூரத்துலேயும் வந்து அது அமர்த்திப்பட்டு அசுகிட்டா இல்லை சிலவில் அமர்த்திப்பட்டு பிடி கிளம்பிடு அந்த ஃபயர் எக்ஸாஸை பிடிச்சி அமர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. சிலவில் அமர்த்திப்பட்டுட்டா இப்போ சீறி விட்டுரும். அது பவுடர் இல்லை, சிலவில் அமர்த்திப்பட்டுட்டா. சரி, அகிலண்ணாக இந்த நேரத்தில் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா பேருகள் நாங்கள் மறந்தாலும் உண்மையிலேயே வந்து குற்றமாயிடும். கணக்க பேர் சந்திச்சு நாங்கள் சந்திரண்ணா ஆலோசனை தந்தவர், கிருஷ்ணண்ணா ஆலோசனை தந்தவர், மற்ற சுற்றி இருக்கிற காண்ற எல்லாருமே வந்து தங்களுடைய ஆலோசனைகள் எல்லாத்தையும் வந்து கோல் அடித்து தம்பி இதை அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. சில பேர் வந்துட்டு ஃபாரினில் கேம்பர் வேன் இருக்குது, நாங்கள் இப்படி செஞ்சுருக்கிறோம் தம்பி, இப்படி ஒரு ஆள் இருக்கார், சம்மர் டைமில் மற்ற டைமில் போகிறது அதெல்லாம் வீடியோ கால் எல்லாம் காட்டினாங்க. மற்றது இந்த டேஷ்போர்ட் கேமரா ஒரு அண்ணா அவங்க அந்த டேஷ் கேமரா கொமெண்ட்ஸில் போய் பார்த்தா பந்தியெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க, இப்படி செய்யுங்க அந்த மாதிரி. சில பேர் வந்துட்டு கொமெண்ட்ஸ் எழுத அதுக்கு விருப்பம் இல்லை, நேரடியாக தொடர்பு கொண்டு வந்தீங்க. இவர் நம்பர் இப்போ தான் கொடுத்துருக்குறேன், ஏன்னா அடிக்கடி என்ன அடிச்சல. மற்றது வந்து இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஏமாந்த சம்பவமும் இருக்குது. நாங்களே ஏற்கனவே வெளி ஸ்டிக்கர் விட்டுட்டு அடுத்த கதைக்கு போயிட்டு வெளி ஸ்டிக்கர் இடையில சொல்லுவோம். இதை வெளி ஸ்டிக்கரை முடிச்சு சரி, வெளியில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தந்தது வந்து பிருந்தாவன் அண்டு பிஎஸ் கிரியேஷன். அவர் ஃபோட்டோ பேனர் பிரிண்டிங், ஃபோட்டோ டிசைன். மற்றது வந்து அதுக்கு முதல் இன்னும் ஒரு ஆக்களை நாங்கள் நாடினாங்களோ அவையில் வந்து அந்த டிசைனை எடிட் பண்ணுறக்கே தங்களுக்கு யோசித்தவ அவையில் இந்த பேர் சொல்ல விரும்பல. பேர் யோசிச்சா பிரச்சனை இல்லை, அதை வந்துட்டு
அடிஷனலாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கூட காசு, அது ஸ்டிக்கர் காசு அளவுக்கே வருது. இப்போ நாங்கள் எடிட் பண்ணினா வந்து தமிழ்நாட்டில் கேசவன் என்ற நண்பர், அவருக்கு நன்றி சொல்லணும். வேனோட வெளி ஃபினிஷிங் வந்து கலர்ஃபுல்லாக வந்ததுக்கு. கேசவன் இந்த வீடியோ பார்ப்பாரா இல்லையான்னு தெரியாது. கேசவனுக்கு நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கொள்கிறோம். அவர் மினக்கட்டு எங்களுக்கு வேனை சுற்றி அவ்வளோ எடிட் பண்ணி தந்தவர். ஆனால் அந்த வேனண்ட அந்த கதவுகள் இருக்குது தானே, அதுகளுக்கு எடிட் பண்ணினதை கொஞ்சம் தூக்கி வைக்கிறதா வேலை. ஆனால் இதுக்கு முதல் நாங்கள் போன இடத்துல அவர்கிட்ட கேட்டுனாங்களே அதை தூக்கி வைக்கிறதாண்ட இல்லை, அப்படி தூக்கி வைக்கிறதுனால நாங்கள் முழு எடிட்டுக்குரிய காசு தான் எடுப்போம் வந்துட்டு அது சொன்ன விலையை விட டபுள் மடங்கு விலை சொன்னவர். அதுக்கு பிறகு தான் நாங்கள் பிஎஸ் கிரியேஷன் என்ற அவர்கிட்ட போனாங்க. அவர் எங்களுக்கு அந்த எடிட் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு இதுவுமே இல்லை, உடனே தூக்கி வச்சுட்டு பிரிண்டை போட்டுட்டு எங்களுக்கு ஒட்டி தந்தவர் பிருந்தாவன் அண்ணா, பிஎஸ் கிரியேஷன். அவர் பேனர் பிரிண்டிங், புத்தக பிரிண்டிங், மற்றது எல்லாம் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட சகல விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். அவர்கிட்ட தொடர்பு இலக்கம் வந்து நாங்கள் கீழே கொடுத்துருப்போம். மற்றது அடுத்த விஷயம் என்னென்னா வந்து இன்னும் ஒரு ஆள், நாங்கள் ஏமாற்றப்பட்ட ஆள், எங்களுக்கு வந்து சதி செய்த ஒரு ஆள் என்று சொல்லலாம். நாங்களே ஏற்கனவே நொந்து நூடுல்ஸாக போய் இருக்கிற தருணத்தில் வந்து ஒரு பரீட்சை அதுதான் வந்து வளைச்சு ஃபோட்டோ எடுத்து இது ஒரு பரீட்சமாக இது தன்னை என்ன செய்வாருன்ற ஒரு அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கோ, இல்லாட்டி இப்படி செய்யலாம், இவங்களை ஏமாற்றலாம், இவங்க இப்படி இருக்கிறாங்களோ, இவங்கள்ட்ட காசை பார்ப்போம்னு செய்தாரோ தெரியலை. கிட்டத்தட்ட 1,60,000 1,60,000 நாங்கள் வேஸ்ட்டாக போயிருக்கு இந்த ட்ரிப்பில். இந்த வாகனம் இது தொடங்கினாக்கு அது சம்மந்தமாக தனியாக காணொலியே போட்டிருப்பேன். அவர் வந்து சொன்னவர் வந்து உங்களுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன், உங்கள்கிட்ட எதுவும் வந்து வேண்ட மாட்டேன்னு நான் நினச்சேன். அப்படி சொன்னபடியாக வந்து நல்லா வரப்போகுது, சரி எங்களோட நன்மைக்கு தான் செய்கிறாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 80,000 கிட்ட வந்து அவர்கிட்ட பேங்கில் வந்து நாங்கள் போட்டு அதை அவரவே ஃபுல்லாக எடுத்துட்டார். அவருடைய பேங்கில் போட்டதுக்கூடிய ரிசீட் என்னுடைய கையில் இருக்குது. எங்களோட கையால் கணக்கை வேஸ்ட்டாக போயிட்டு அது ஒரு மூலையில் கிடக்குது. என்ன ஒரு ஏசி என்னென்னு சொல்கிறது 12 வோல்ட்டில் வந்து ஒரு குளிர்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து செய்தர போகணுன்னு சொன்னவர். ஆனால் அது ஒரு பரீட்சத்தமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே போயிட்டு இந்த பின்னால் 2 ஃபேன் போட்டியிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு 6,000 தான் செலவு. நல்ல காற்று வருது. அதை விட பின்னால் திறந்தா வந்து நல்ல இதாக இருக்குன்னு. இதை விட கணக்க பேர் சொல்லாத நல்ல விரும்பிகள் எக்கச்சக்க பேர் இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிடாட்டியும் வந்து மன்னித்துக் கொள்ளுங்க. அதோட சிவாஸ் வந்து இதுக்கு முதல் ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு வந்து அளந்து சிவாஸின் டீம் ரிஷ்பிட் டீம் வந்து அளந்து பார்த்துட்டு போனவன். அவன் வேலைப்பொழு அளந்து எங்களுக்கு ஒரு பக்கம் தந்தவன், மற்ற சுற்றியெல்லாம் வந்து அவன் வேலைப்பொழு காரணமாக வந்து செய்யலாம் போயிட்டு. அதனால் நாங்கள் அடுத்த சாய்ஸுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி போயிட்டு இப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. யோசிக்கிறான் அடுத்த என்ன இதை விட்டுட்டோம் என்று யோசிக்கிறான். சொல்லுங்க பாபு, இந்த பயணத்தில் நாங்கள் வேறு என்னத்தை விட்டுட்டோம்னு சொல்லுங்கள். கராச்சியில் போய் ஹேண்ட் பிரேக் கராஜ் அது கண்டிக்கு போனாங்களா முன்சிப் விட்டுட்டாரு. அது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்த விஷயங்களை வந்து தான் சொன்னோம். மற்ற இந்த இந்தியா வந்து இந்த நிசானுக்கு வந்து பார்ட்ஸுகள் இல்லை, வெளி மாவட்டங்களில் கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ நாங்கள் கண்டியில் கண்டியில் போய் ஹேண்ட் பிரேக் எல்லாமே வந்து செய்துட்டு வந்தாங்க. ஹேண்ட் பிரேக் செய்தது, கொஞ்சம் கிளச் பிளேட் மாற்றினது, கொஞ்சம் கராஜ் வேலைகள் வந்து கண்டியில் செய்தாங்க. அப்போ எங்களுடைய நண்பர் முன்சிப் வந்து பொல்னர்விலிருந்து நாங்கள் கண்டிக்கு வந்துருக்கிறோம்ன்றக்காண்டி கண்டிக்கு வந்து அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்த நண்பர்களும் இருக்குது. அது வேன் மேலே ஏறி இடையில் நின்று கணக்கு பேர் உதவியும் செய்ய வந்தவர். அந்த விஷயத்தை மறந்துட பார்த்தீங்க. அவைகளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொள்கிறார். முன்சிப்பின நம்பர் போடணும் இல்லையே, முன்சிப் வந்து எங்களோட நட்பு ரீதியாக வந்து செய்தபடியாவது அவர்கிட்ட போட்டு அவர்கிட்ட தான் காயக்கூடும். போய்க்கையும் பொழுதுக்கு கட்டாயமே வந்து போவோம். முன்சிப்பிட இதை கட்டாயமே சொல்லணும். மற்றது கணக்கு பேர் நட்பு வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து கேட்டவை. மற்றது ஜெஸியும் கேட்டது, வவுனியாவுக்கு வாங்க ப்ரோ செய்யமாண்டு. பிறகு நாங்கள் நேராக கண்டிக்கு விட்டுறோம். ஏன்னா வவுனியாவை விட்டு கலட்டி வந்து இந்த எல்லா வாகன பார்ட்ஸு அது ரிப்பேரிங்கை விட்டுட்டு இந்த வேனுகள் பஸ்ஸுகளுக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது வவுனியாவில் தான் ஃபேமஸ். ஆனால் நாங்கள் அங்கே போகாமல் இங்கேயே வச்சு செய்ய முடியாது. இங்கேயே செஞ்சோம் இப்படி செய்துடாமல் என்ன வவுனியாவை விட்டு கலட்டினாலும் வந்து திருப்ப கண்டிக்கு தான் பண்டியனில் அங்கால தான் பார்த்துக்கு போக வேண்டி இருந்தது. ஆனால் இன்னும் செய்கிறேன்டா செய்து கொண்டே இருக்கலாம். 6 மாதம் இன்னும் போகலாம். இது இன்னும் கணக்க விஷயங்கள் செய்யலாம். கேட்டவன் நாங்கள் இதோட முடிச்சு கொள்கிறோம். அதோட இந்த நேரத்தில் வந்து ஜெரனுக்கும் வந்து நாங்கள் நன்றியை சொல்லணும். நன்றி சொல்ல தேவையில்லை, அவனுக்கு தேவையில்லை, எனக்கே நன்றி இல்லை. அவரோட எல்லா வேலைக்கும் நாங்கள் கொண்டு இறக்கிட்டு நாங்கள் ஓடிடுவோம். வேட்டா கயன் கடைசி நேரத்தில் கொஞ்சம் நின்று பிடிச்சவன். இப்போ கயனுக்கு இன்றைக்கு நாங்கள் ஃப்ரீயாக இருந்து கேட்க ஏதாவது செய்வோம் வாங்க செய்கிறதுக்கு அலுவலி இல்லாத அந்த
பிப்ரவரி 16 இருந்துட்டு விடிய வெளிக்கிடுவோம். ஏதோ ஒரு தேவைக்காக ஓடிக்கொண்டே இருந்தோம் நாங்கள். இப்போ ரெண்டு ஒரு களத்தில் வேலை செய்யாட்டியும் மற்ற விஷயங்களுக்கு போகிறது வாரதுண்டு ஒரு இடத்த ரெஸ்ட் எடுக்காமல் தெரிஞ்சுட்டு இன்றைக்கு ரெஸ்ட் எடுக்க இதில் கொஞ்ச நேரம் மனத்தியாலமாக இருக்கிறோம். இந்த ஒரு இடத்த நிற்காம வேற எங்கேயும் போவோம் வேற எதுவும் செய்வோம் மட்டும் மிஸ் ஆகிட்டது. அதான் மற்றதான் சீட் அடிச்சான் சீட் அடிச்சாண்ணா கேட்டின்னு தான் எனக்கு சீட் அடித்தான் நான் நம்புறது. அவரை வந்து 2 நாளில் இந்த சீட் கவர் எல்லாமே வந்து அடிச்சுட்டு வந்தவர். அவரும் ராசன மூலியமாக தான் அந்த சீட் அடித்த அண்ணா வந்து தொடர்பில் வந்தவர். அவற்றை நம்பரும் வந்து நான் கீழே கொடுப்பேன். நம்ம குறைஞ்ச விலையில வந்து செய்து வந்தவர். வேற யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். உங்களோட சித்தப்பா எங்கள்கிட்ட சித்தப்பா அவர் நட்டுதான் அங்கே குட்டி அண்ணா கராஜ்காரா அண்ணா அப்படி கணக்க போய் பாத்தீங்களா மறந்துட்டீங்களா? இல்ல ஒரு விஷயத்துல எப்படி இல்ல நாங்கள் வந்து அப்படி இதென்றாலும் வந்து பாக்குற அவையில் சொல்லிவினோம் கொமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிவினோம். ஏன்னா வந்து நாங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து உடனே வீடியோவா பதிவு செய்து காட்சிப்படுத்தி வச்சு வைக்கிறோம். வேலை ஓட்டத்துல வந்து எங்களுக்கு மறதை கூடிட்டு அப்போ இது பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த எங்களுடைய பயணத்தில் என்னென்னலாம் நடந்தது, யாரால் ஏமாற்றப்பட்டாங்க, யார் எங்களுக்கு உதவி செய்தவ என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் திருப்ப நன்றி சொல்கிற விதமாக வந்து இந்த காணொலியை வந்து எடுத்துக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லாருக்குமே வந்து மிக்க 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 நன்றி. நாங்கள் யாரையாவது தவற விட்டுருந்தா மன்னித்து கொள்ளுங்கள். ஒரு ஆளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல போய்க்க சொன்னால் 100 பேருன்னா 100 பேர்ட்ட பேரையும் சொல்லணும். அப்படி இல்லாட்டிக்கு பேர் சொல்லக்கூடாது. பேர் சொல்லி எங்கேயும் பேர் சொல்ல மறந்துட்டோம்னு சொன்னா அதுக்கு ஒரு தாக்கமா இருக்கு. இந்த நோட்டீஸுகள் பேனர்கள் அடிக்க இப்போ பேர்கள் குறிப்பிட்டு அடிக்கிறேன். ஒரு ஆண்ட மிஸ் ஆனாலும் போயிடும். எனக்கு இப்போ அதான் யோசனையா இருக்கு, யார்கிட்ட மிஸ் பண்றோம். சரி, மிஸ் பண்ணினா அதை நாங்கள் ஹேண்ட வீடியோவில் வந்து திருப்ப ஞாபகப்படுத்துவாங்க. மொத்தமாக இந்த வாகனம் நாங்கள் மட்டும் செய்யலை, எங்களோட பயணித்த எல்லாருமே வந்து செய்திருக்கிறோம். அதோட இந்த வாகனம் எங்களுக்கு மட்டுமானதில்லை, இந்த வாகனம் உங்களுக்குமானது தான். நீங்களும் இதில் பயணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். உங்களோட ஊருக்கு நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக வர போகிறோம். உங்களோட ஊரில் என்ன முக்கியமான விஷயம் இருக்கோ அதை நீங்கள் எங்களோட தொடர்புபடுத்துங்க. உங்களோட தெரிஞ்சு அதுகளையும் நாங்கள் காட்சிப்படுத்துறதுக்கு வந்து ஆவலாக இருக்கிறோம். என்ன பயணங்கள் தொடரப்போகுது. இனி போர் அடிக்க மாட்டோம். இந்த வாகனம் பார்ட்ஸ் மாத்திரம் அது செய்கிறோம் இது செய்கிறோம்ட்டு பயணத்தில் இடைக்கில் எதுவும் நடந்தால் தானே தவிர மற்றபடி இனி பயணம் தான், டிரெக்டாக பயணம் தான். ரைட், ஒரு நாள் நித்திரை கொள்ளணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்வோம். எல்லாருக்குமே வந்து நன்றி, கோடான கோடி நன்றிகள். எல்லாரும் கும்பிடுவோங்க. நன்றிடா, நன்றி. எக்ஸ்பிரஸ் பண்ணது இதெல்லாம் வந்து வாசத்துக்கு எடுத்து கோழி வச்சு இந்த ஜெல்ல வெளிய எடுத்து ஷர்ட் கிட்டலாம் ஷர்ட்ல இல்ல டி-ஷர்ட் மணந்தாங்க. டி-ஷர்ட்ல மூசி கொண்டு தெரியுது. என்ன செய்யல கதை காட்டிட்டா இத எடுத்து அடிக்கிறது ஷர்ட்டுக்கு. இப்போ நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல முதல்ல யார் எனக்கு அடிச்சு அது ஓகே. அது இப்ப நடந்தது. இது பிக்சரா இது பிக்சர் எடுத்து ஷர்ட்ல பூசுனதா நீங்கதானே. உங்களோட அடுத்த அலப்பற தாங்க முடியல. இத அமர்த்தி எடுத்து இப்படி சரி, இதோட முடிப்போம். கணக்க பேரும் எதிர்பார்ப்பை பார்த்து கொண்டிருக்கேன். உங்களோட எல்லா இடத்துக்கும் நாங்கள் வருவோம்.